ஈவினிங் ஸ்நாக் மோர் கூழ். அதாவது தஞ்சாவூர்காரர்களுக்கு தான் இது என்ன பண்ண தெரியும். இது எங்கள் மாமியார் சொல்லி தந்தது. அப்போ கோதம்பு பொடியோ 1 கிளாஸு. அரிசி மாவுலேயும் பண்ணுவான். அரிசி மாவை அரைச்சி புழுக்கல் அரிசி அரைச்சி அது அப்படியும் பண்ணலாம். ஆனால் நாங்கள்லாம் இங்கே கோதம்பு பொடி பண்ணுவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடுது. கோதம்பு பொடி 1 கிளாஸு, மோர் நல்லா கொஞ்சம் புளிச்ச மோராக இருக்கணும். அது 2 டம்ளர் 2.5 டம்ளர் வச்சுருக்கேன். அப்புறம் இது மோர் மிளகா பிச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு 4-5 எண்ணம் வச்சுருக்கேன். காரம் வேணுமானா 8-10 கூடியும் வச்சுக்கலாம். அவளோட சௌகரியம் போல். அப்புறம் வந்து உப்பு தேவையானது, நல்லெண்ணெய். இவ்வளோதான் இதோட ஐட்டம்ஸு. நல்லெண்ணெய் நல்லா காயும். அதுக்கடையில் இந்த மோர்களை விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த கோதம்பு பொடி நம்ம நீர்க்க கரைச்சி வச்சாலும் நல்லது. அப்போ தான் நல்லா வேக முடியும். நல்லா வேகும். நல்லா கரைச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மள ஒரு வானொலி போட்டு அது இது பண்ணலாம். 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் இந்த மிளகாய் போடணும். மிளகாய் போட்டு இந்த முல்லை விடணும். இந்த கோதம்பு கரைச்சத்தை இப்போ போட்டு கலக்கி வைக்கணும். அப்புறம் கலக்கி நல்லா கிண்டணும். நல்லா வெள்ளை அலம்பி விட்டுட்டு நல்லா கிண்டணும். நல்லா அலுவாக கிண்டுற மாதிரி கிண்டணும். அந்த நிறம் மாறணும் கோதம்போடு. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். வேணால் லேசாக கூடிய உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதாக இதில் ஒரு கைவிடாமல் கிண்டணும். இல்லாட்டா அடியில் பிடிச்சிட்டு. நான் இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா வந்துடும். இந்த கலர் மாறினா நமக்கு ஆஃப் பண்ணலாம். நல்லா கலர் மாறினோடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நல்லா இருக்கும். இன்னும் கட்ட பிடிக்காது. அதனால நம்ம கிண்டின்னு இருந்தால் ஒரு நல்லா கிண்டுங்க ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து. அப்புறம் இந்த மாவு வர ஒட்டாது. நம்ம எண்ணெய் கொஞ்சம் கொடி விடும்போது மாவு கீழே ஒட்டாது. இன்னும் நல்லா ஒட்டாமல் வரும். இன்னும் அந்த ப்ரௌன் கலர் வந்தால் உடனே இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் கொடி ஒரு 2 நிமிஷம் கொடுத்து 2 மாறியாச்சு. கலர் மாறின உடனே நமக்கு நிறுத்தலாம். இதான் மோர் போடும். நல்லா இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் நம்ம முன்னாடியெல்லாம் நாங்கள் மழையில் நல்லா இலையில போட்டு சாப்பிடுவோம். இப்போ இலையெல்லாம் டக்குன்னு கிடைக்காது ஃப்ளாட்டில். அதனால் கட்டை போட்டு சாப்பிடுவோம். இதான் ஈவினிங் ஸ்நாக்கு மோர் குழு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் பண்ணி பாருங்கள். எல்லோரும் செய்து பாருங்கள்.